விஜய்னா வெற்றி வெற்றி தான். ஆனா விஜய் என்ற வார்த்தை தமிழ்நாட்டுல தமிழகத்துல தமிழ்ல வெற்றி என்ற வார்த்தை பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 150 திட்டங்களுக்கு வெற்றின்னு பெயர் வைத்திருக்கிறாங்க. பெண்களை யார் இழிவுபடுத்தினாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. பெண்களை யார் இழிவுபடுத்தினாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது அப்படின்ற இந்த திரைப்படத்துல அண்ணன் எங்களோட அண்ணன் ராஜா அவர்கள் நடித்திருக்கிறார்கள் என்பதற்காக நான் இந்த திரைப்பட ஆடியோ லான்ச்சுக்கு வந்தேன். இது போதை பொருளை தடுப்பதற்கும் மருத்துவத்துறையில உள்ள தவறுகளை சுட்டி காண்பிப்பதற்குமான படம். அதனால மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் நாங்கள் வந்து இந்த படத்தை ஆரம்பித்திருக்கிறோம். நல்ல படம். அது வெற்றி பெற வேணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராஜா அண்ணன் நடிச்சிருக்காரா அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க. திரைப்படத்துறையில உள்ளவங்க எல்லாம் அரசியலுக்கு வரும்போது அரசியல் துறையை சார்ந்தவர்கள் நடிக்க வேண்டி வந்துருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால நல்ல படம். அதனால எனக்கு திரைப்படம் பார்க்கற ரொம்ப பழக்கம் இல்லை. அதனால நல்ல படங்களை பார்ப்பதுண்டு. அதனால இந்த படத்துக்கு நான் வந்தேன். விஜய் என்றாலே வெற்றி அப்படின்னு பேசிருக்கீங்க. விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தெரிவிக்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி மேம் பாக்குறீங்க? விஜய்னா வெற்றி வெற்றி தான் அவர் அடைந்து விட்டார். அதனால எங்களுக்கு மோடினாலும் வெற்றி தான். அதனால மோடி பல மாநிலங்களில் வெற்றி பெற்றவர். அதனால நாங்க விஜய் வெற்றின்னு சொன்னா மோடி அவர்கள் வெற்றியை நாங்க சொல்லாம இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மோடி அவர்கள் வெற்றி. ஆனா விஜய் என்ற வார்த்தை தமிழ்நாட்டுல தமிழகத்துல தமிழ்ல வெற்றி என்ற வார்த்தை. அதனால எல்லாத்துலயும் வெற்றி போட்டக்கூடாது. அவரோட பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா 150 திட்டங்களுக்கு வெற்றின்னு பெயர் வைத்திருக்கிறாங்க. வெற்றி பெற்றது சரிதான். ஆனா அதுக்கு எல்லா திட்டத்துக்கும் வெற்றின்னு பெயர் வச்சு உங்க வெற்றி கழகத்தை நிலைநிறுத்துறதும் தப்புன்றது நான் இங்க சொல்லிக் கொள்கிறேன். பட்ஜெட் கொஞ்சம் ஏமாற்றமான பட்ஜெட் தான்ப்பா. ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தது. நான் நேற்றே சொல்லி இருந்தேன், ரொம்ப எதிர்பார்த்த பட்ஜெட் ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. ஆனாலும் முதல் பட்ஜெட் என்ற வகையில அவங்க இன்னும் தன்னை மேம்படுத்தி கொள்ளலாம். அதனால இன்னும் நிறைய பிரச்சனைகளுக்கு அவங்க தீர்வு சொல்லணும். வாக்குறுதி கொடுத்தா எப்பவுமே அதை நிறைவேற்றுவதற்கான எண்ணம் இருக்கணும். வாக்குறுதி கொடுத்த நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் எதுவும் அறிவிக்கல. வேளாண் பட்ஜெட்லயும் சரி முதல்ல குறை கூறுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். இது சரி செய்ய வேண்டும் என்று ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசமா இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. என்னை பொறுத்த மட்டும் அரசாங்கம் இதற்கு முன்னால பெண்களை யார் இழிவுபடுத்தினாலும் அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதை சமீப காலத்துல சட்ட நடவடிக்கைகள் வலியுறுத்துகிறது. அதே மாதிரி பொன்முடி அவர்கள் இந்து மதம் சார்ந்த தெய்வங்களை இழிவாக பேசியதனால் இன்னைக்கு சட்டத்தின் முன் நின்று அவர் வழக்காடு மன்றத்தினால் உடனே அவர் தண்டிக்க பட இருக்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது எந்த மத உணர்வையும் எந்த மத நம்பிக்கையையும் உதாசீனப்படுத்துவதும் அவர்களை புண்படுத்துவதும் கூடாது என்பது எனது கருத்து. மதச்சார்பின்மை என்பது எல்லோருக்கும் மதச்சார்பின்மை தான். அது இந்து மதத்தை சார்ந்தவர்கள் உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுக்கணும், மற்ற மதத்தை சார்ந்தவர்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். ஆனா தொடர்ந்து இந்து மதத்தின் உணர்வுகள் மறுக்கப்படும் பொழுதுதான் அது மதச்சார்பின்மை என்ற பெயர் தமிழ்நாட்டுல பல ஆண்டுகளாக பயணித்து வருகிறது. இன்று அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வருவதற்கான காரணங்கள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் அனைவரும் சமமாக பயணிக்க வேண்டும் என்பது எனது கருத்து.